இன்னைக்கு நம்ம ஆட்டுடைய ஈரல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆட்டுடைய ஈரலை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாழை இலையில நல்லா கழுவின ஆட்டு ஈரலை எடுத்து வச்சிருக்கோம். இது நல்ல சுத்தமான ஆட்டு இறைச்சி. இது வெள்ளாட்டுக்கறியுடைய ஈரல். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சோம்பு, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம். இது இத்தனையுமே நம்ம எடுத்து வச்சுக்க போறோம். இது எல்லாத்தையும் இடிகல்ல போட்டு ஒன்றும் பாதியுமா நல்லா அரைச்சு எடுத்துக்க போறோம். ரொம்ப மைய இடிக்காம ஒன்றுக்கு ரெண்டா நல்லா ஒன்றுக்கு பாதியுமா நீங்க நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு அதில் கடாய் வச்சு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த அரைத்து வைத்த விழுதுகளையும் அந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா நல்லா வதக்கிட்டு இருக்கிறோம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறோம். நறுக்கிய வெங்காயமும் இதோட சேர்த்துக்க போகிறோம். வெங்காயமும் அந்த அரைத்த மசாலாவும் நல்லா வதங்குற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட போகிறோம். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். கூட வாசனைக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டோம். கரம் மசாலா தூள், மிளகாய் தூளும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த ஆட்டு ஈரலை போட்டுக்க போகிறோம். இப்போ ஈரலை நம்ம சேர்த்துட்டு இருக்கிறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கிளறி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறுவோம். கிளறினதுக்கு அப்புறம் அந்த ஆட்டு ஈரல் சட்டியிலேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றாமலேயே நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சிறிது உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். இதுல கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு இதை நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி எடுத்து கொஞ்சம் கிளறி விடுங்க. அந்த மசாலா வாசனை இன்னும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கிளறிட்டு இப்போ அது கூட கொஞ்சோண்டு மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்து இன்னும் கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வெந்து வரும். இந்த சமயத்துல இன்னும் நல்லா தண்ணி வற்ற அளவுக்கு அதை சிம் பண்ணி அடுப்பை மிதமான தீயிலே வச்சு கிளறி விடுங்க. கொஞ்சோன்னு கொத்தமல்லி சேர்த்து இப்போ இன்னொரு தடவை கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூடான ஆட்டு ஈரல் ரெடி. இந்த கிரேவியை நீங்கள் சாப்பாட்டோடையும் சாப்பிடலாம், சப்பாத்தி தோசையோடையும் சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சுவையான ஆட்டு ஈரல் தயாராகிருச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் கண்டிப்பாக வரப்போகிற வாரத்தில் நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போது கடைசியாக அந்த குழம்புடைய டெக்ஸ்டரை பாருங்கள். அழகான அற்புதமான ஈரல் தயாராயிடுச்சு. இப்போ வெள்ளை சாதத்தோட இதை போட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும். ஒரு நாள் உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க.